சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து சிட்டிக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு திரும்ப வந்து நிறுத்திடலாம். அதில் ஆட்டோ எப்படி இருக்குன்னு. இந்த குளம் ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு. ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க புத்தாவாது புத்திலாம் சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபயர் மாதிரி வச்சிருக்காங்க. சாப்பிட முடியும். அதை க்ளீன் கூட பண்ணலைங்க. பாருங்க டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க பாருங்க. பப்புல ஃபுல்லா பொண்ணுங்க இருக்கு. பொண்ணுங்க நாளைக்கு வந்து நம்ம வந்து கிரேட் வால் போகிறோம். ஸோ கிரேட் வால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியாக வந்ததுனால ஸோ நம்ம பக்கத்தில் ஏதாவது பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ரிசப்ஷனில் கேட்டேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பக்கத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஷீஷா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஷீஷா ஹாய்னா என்னென்னா ஒரு பெரிய லேக் இருக்கான். அந்த லேக்கை சுற்றி வந்து ஒரு 10 கோயில் இருக்கான். பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக. பட் நம்ம டெம்பிளுக்கு போகிறதில்ல. ஜஸ்ட்டு அங்கே இருக்கிற அந்த எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கை பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல்லாக. அப்படியே நடந்து போவோம். மேப் போட்டாச்சு, சைனீஸ் மேப்பு. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் காமிக்குது. அப்படி நடந்து போகலாம். இது கீழே தாங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த உலகமே கீழே தான் இருக்குது. ஆனால் மேலே பாருங்கள் நார்மல் ரோடு. ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து இங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ரெண்டட் சைக்கிள் தான். நம்ம ஊரில் வந்து ரெண்டட் சைக்கிள் வந்து விட்டுட்டோம். ஆனால் சைனாவில் வந்து சைக்கிள் ஃபுல்லாக சைக்கிள் தான். பாருங்கள் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். வாட்டர் ஃபால் மாதிரி. இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து சிட்டிக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு திரும்ப வந்து நிறுத்திடலாம். இப்போ நான் மட்டும் வந்திருந்தேன்னா வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக சைக்கிள் தான் பாருங்கள். ரெண்டட் சைக்கிள் ஓட்டுறியா ரஜி? நீ மட்டும் வந்திருந்தா எடுத்து ஓட்டிடுவீல? அதுதான் நானும் சொன்னேன். இந்த சைக்கிளில் பார்கோட் இருக்குங்களா, விசாட்டில் வந்து நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைக்கிளில் இருக்கிற லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். திரும்ப நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டிகிட்டு வந்து வச்சிட வேண்டியதான். எவ்வளோ நேரம் ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு. யாருமே இருக்க மாட்டாங்க. சைக்கிள் கடை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து பார்கோட் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த பார்கோட் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்க வேண்டியதான். சைனாவில் ஆட்டோ எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சைனாவில் ஆட்டோ பார்க்குறேன். ஆட்டோ இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான். ஆனால் டிசைன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஆட்டோ மாதிரி இல்லை. பின்னாடி அதில் ஸ்டாண்டு வேறு வச்சுருக்காங்க பாருங்கள் ஆட்டோவுக்கு. பாருங்கள் சைனா ஆட்டோ எப்படி இருக்குன்னு. பீஜிங்கில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து டபுள் டக்கர் பஸ் தாங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காசு எல்லாமே போகுதில்ல. ஒரு ஹாரன் சவுண்ட் இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஹாரன் சவுண்டு எதுவுமே இல்லை பாருங்கள். அந்த டயர் சவுண்டு மட்டும் தான் கேட்குது. மற்றபடி வந்து எந்த சவுண்டுமே கேட்கலைங்க பாருங்க. மோஸ்ட்லி இங்கே யாருமே ஹாரன் அடிக்கவே மாட்டாங்க. பாருங்க நம்ம ஒரு பார்க்குக்கு வந்த பீச்சிங்கில் சரி ஃபுல்லாக ஐஸு. இந்த குளம் ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ டெம்பரேச்சர் இது. அங்கே இருக்குல்ல, அங்கே போகலாம். என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு ஆக்சுவலி. நல்லா இருக்கு பாருங்க. காமிக்கிறேன். ஆனால் டெம்பரேச்சர் அந்தளவுக்கு ரொம்ப மைனஸ்லாம் போகல. பட் ஒருவேளை நைட்டில் மைனஸில் போகுதா என்னன்னு தெரில. இதில் இருந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த பில்டிங்காக நினைக்கிறேன். பில்டிங் தெரியல. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அப்படியே எங்கிட்ட வந்தீங்க பார்த்தீங்கன்னா லேக்கோட வியூ நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஃபுல்லாக ஏதோ பேரிகார்டு போட்டிருக்காங்க. அவன் உள்ள ஸ்கேட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரிவரில். பட் ஃபுல்லாக ஐஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்தது வந்து கிட்டத்தட்ட வந்து ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. இருட்டாக போகுது. அதனால வந்து ஸ்கேட்டிங் பண்ணலையான்னு தெரில. அப்படி டே டைமில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேம் விளாட்றாங்க.
நம்ம ஊர் தாய மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர் தாய மாதிரி தான் இருக்கு. அதாவது நம்ம தாயம் போடுவோம்ல அது மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. செஸ்ஸோட கலந்த மாதிரி இருக்கு. வித்தியாசமான ஒரு கேம் அது. ரொம்ப நேரம் யோசிச்சு விளாடுறாங்க. நிறைய பேர் இங்கே விளாடுறாங்க ஆக்சுவலி. நான் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க, விளாடுறாங்க பாருங்க. பாருங்க, செம்மையா பண்றான் பாலு. நடக்கிற மாதிரி பண்றாருங்க. பாருங்க, வித்தியாசம் ஏதோ செம்மையா பண்றாங்க. பில்டிங்லாம் கொஞ்சம் பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்குங்க. அப்படியே பார்த்து வரைகிறாரு. அப்படியே பார்த்து வரைகிறது தான். அப்படியே வரைகிறாருங்க பாருங்க, பார்த்து. ஓரளவுக்கு சிமிலரா இருக்கு. அப்படியே இந்த சைடு ஒருத்தர் வரைகிறாங்க. இப்பதான் ஒரு தாத்தா. லேக் மேலேயே கட்டி இருக்காங்க. ஃபுல்லா ஐஸ் ஆயிடுச்சு. என்ன இருக்கும்ல, டார்க் ஆயிடுச்சுங்க, இருட்டாயிருச்சு. 6 மணி ஆகுது. புத்தாவாது, புத்தா மாதிரிதான் இருக்கு பாருங்க. இந்த லேக்க ஐஸ் அப்படியே இங்க இருந்ததுல ஐஸ் ஆகி அப்படியே மேல அப்படியே உடஞ்சுக்கிட்டு மேல வருது. அப்படியே அவ்வளோ டென்ஸ்ட் ஆயிடுச்சு ஐஸு. என்னது பாருங்க, கல் இருக்கு பாருங்க. நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு கல் வைப்பாங்கன்னு, அதே மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பில்டிங் ஏதாவது கட்டுறாங்க அப்படின்னா வந்து அது வானம் தோண்டும் போது அந்த கல் இருக்கும்ல, அந்த கல்லை எடுத்து அந்த பூமியின் நினைவா வந்து அந்த கல்லை வச்சிருவாங்க. சூப்பரா இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரு. இந்த பொண்ணை பாருங்க, அப்படியே சைனீஸுடைய ஸ்ட்ரெஸ்லயே இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே பாருங்க, சூப்பரா இருக்கு. அந்த பேக்ரவுண்டுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கரெக்டா சிங்க் ஆகுது. பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கு. லைட்டிங்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்கு எல்லாமே. அங்கே உள்ள போய் பார்க்கலாம். எது ஃபன் இருக்கா இல்லை சும்மா ஹோட்டல் மட்டும் தானா என்னன்னு தெரியல. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. தாங்க ரொம்ப கும்பலா இருக்கு, என்ன இருக்குன்னே தெரியல. பாருங்க லைட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கு. எல்லாமே லைட்டிங் போட்டு இந்த லேக்கை வச்சு இவங்க வந்து சும்மா ஃபன் இதெல்லாம் சாங்ஸ் எல்லாம் உள்ள பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல செம்ம கும்பலா இருக்கு, என்னன்னு தெரியல. உள்ள போய் பார்க்க. லேக்கு இது ஏதோ ஒரு வாட்டர் வேன்னு நினைக்கிறேன். வாட்டர் வே போயிட்டு அந்த இதுல கனெக்ட் ஆகுது லேக்ல. அதை சுத்தி இந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. என்னென்ன பில்டிங் இதுன்னு தெரியல பாருங்க. இல்ல செம்ம கும்பலா இருக்கு. எவ்வளவு கும்பல் பாருங்க. இது ஃபுல்லா இவல ஃபுட் ஸ்ட்ரீட் போல. இது ஃபுல்லா ஃபுட் இருக்கான்னு தெரியல. உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க ஃபயர் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரிஜினல் ஃபயர் மாதிரியே தெரியல. டிஸ்பிளே தானே இருக்குது. டிஸ்பிளே பாருங்க, ஒரிஜினல் ஃபயர் மாதிரி இருக்கு. இந்த கடையில வச்சிருக்காங்க. ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு வந்தோம். பார்பிக்யூ பண்றாங்க. ஆக்டோபஸ்
ஆக்டோபஸ். அப்புறம் வந்து ஸ்குவிட். இது ஆக்டோபஸ் தான். அது ஸ்குவிட். இது ஸ்குவிட். பாபிக்கு பண்ணி கொடுக்குறாரு. ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னு பார்த்தோம். ஆனால் அது பீஃப் என்னன்னு தெரியல. கேட்டு பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஆயில்ல போடுறாங்க. ஏதோ ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்றாங்க. அதான் என்னன்னே தெரியல. ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா முடியாது போலயே. ஆனா இதுல ஃப்ரை பண்றாரு ஒழுங்கா. ஃபுல்லா ஃப்ரை பண்ண மாட்டாங்க ராஜி. இது என்ன ஃபோர்க் மாதிரி தானே இருக்கு. ஃபோர்க்கு தான் ராஜி. இங்க பாருவேன். ஃபோர்க்கு தான் ராஜி. இது இது வேணுமா? அது வேணாம்ல. என்னன்னு தெரியல. ஆனா நூடுல்ஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. தவளைன்னு நினைக்கிறாரு. இது வந்து போட்டி ராஜி. பீஃப் போட்டின்னு நினைக்கிறேன். இந்தா சீக்குமரா என்னன்னு தெரியல. பாரு என்னன்னு பாரு. ஸ்டொமக்கா பீஃப் ஸ்டொமக்கெல்லாம் சாப்பிட முடியாது. அதை க்ளீன் கூட பண்ணலைங்க ஃபுல்லா. This no. This beef? Yeah, beef stomach. But no, sorry. Thank you. இது வாங்கலாம். ஏதாவது வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன வேணும்? இது வேணுமா? அது வேணுமா? இது வேணுமா? ஓகே. பாபிக்கு பண்றாரு பாருங்க. ஃப்ரை பண்றாரு. இந்த இத ஸ்கிட்ட வந்து ஃப்ரை பண்றாரு. இது என்ன கேக்கா? பாருங்க கேக் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. கேக்கு தானே? இது ஃபுல்லா வந்து இது ஃபுல்லா வந்து மீட்டு தான். இது ஃபுல்லா மீட்டு. அது பொட்டேட்டோ இல்ல ராஜி. நம்ம ஒரு ஸ்பைசி நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். அதுதான் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பைசி நூடுல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏதோ வச்சிருக்காங்க. வெக்கப்பட்டு ஓடிடுச்சுங்க அந்த பொண்ணு. வெக்கப்பட்டு ஓடி இங்க வீடியோ வந்து பயப்படுறாங்க. இங்க பாருங்க பப்ல பப்பு தான் எப்படி இருக்காங்க பாருங்க. இங்க டான்ஸ் எல்லாம் பாரு. எல்லாமே இங்க டான்ஸ் ஆடுறாங்க. உள்ள எல்லாமே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. சாங்ஸ் ஆடுவாங்க. சாங்ஸ் போடுவாங்க. அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. சரக்கு தான் எல்லாரும் அடிக்கிறாங்க பாருங்க. எல்லாமே சரக்கு அடிக்கிறாங்க பாருங்க. பப்பு தான் இது ஆக்சுவலி. பப்ல வந்து லேடிஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதுதான் சைனீஸ் பாட்டு ஒன்றுமே புரியல. இந்த பப்புல ஃபுல்லா பொண்ணுங்க இருக்கு. பொண்ணுங்க குடிக்குதுங்க. அதனால பாருங்க பையன் தான் இங்க. இந்த பையனுக்காக அந்த பொண்ணுங்க இங்க வந்து வெளியே கூட பாருங்க ஃபுல்லா பொண்ணுங்க தான் நின்றுகிட்டு இருக்கு. பொண்ணுங்க தான் நின்றுகிட்டு இருக்கு பாருங்க. வெளியே கூட பாருங்க எல்லாம் பப்புக்குள்ளேயும் பொண்ணுங்க தான். காரணம் இங்க அந்த ஒரு பையன் 2 பசங்க இருக்கானுங்க. அவங்களுக்காக இங்க வந்து பொண்ணுங்க வந்துருக்கு. அங்க பொண்ணுங்க இருக்குங்க. அங்க பாடுறது வந்து பொண்ணுங்க.
அதனால வந்து ஜென்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. இந்த பப்ல பசங்க பாடுறாங்க, பொண்ணுங்க நிறைய பேர் குடிக்கிறாங்க. I'm counting 3, 2, 1 into your makeup. You should look good as you are my favorite. Cause look around and falling in love. ஸோ பார்க் வந்தோம், அப்படியே ஹோட்டலுக்கு திரும்ப போயிட்டு இருக்கோம். முடியல, ரொம்ப திரும்ப டெம்பரேச்சர் வந்து லோவாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து கிரேட் வால் போகிறோம். ஸோ கிரேட் வால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நார்மலாக சும்மா வந்து ஹோட்டலில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஹோட்டலில் ரிசப்ஷனில் கேட்டோம் எது பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு. அவங்க சொன்னால் இந்த பார்க் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, லேக் பார்க்குன்னு சொல்லிட்டு, ஸோ லேக் பார்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்தோம், ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப ஹை அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் போனது லேட்டு. ஸோ நம்ம கிரேட் வாலில் மீட் பண்ணலாம். ஸோ நாங்கள் ஹோட்டல் போகிறோம். பாய் அஜி.